பாளையத்தில் உள்ள எக்ஸல் பொறியியல் கல்லூரியில் விடுதியில் தங்கி படித்து வரும் 400க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. உடனே கல்லூரிக்குள் உள்ள கிளினிக்கில் மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கரூர், நாமக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி அங்க இருக்கிற இடங்கள்ல பல விதமா மக்கள் பேசக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. கரூர் இஷ்யூல 41 உயிரிழப்பு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பட்சத்துல இப்போதைக்கு நாமக்கல்ல கிட்டத்தட்ட 400 மாணவர்கள் வாந்தி மயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நியூஸ் ரொம்ப கூடுதலாக பரவப்பட்டு இருக்கு. அதுவும் ஒரு பிரைவேட் காலேஜ், எக்ஸல் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலேஜ்ல அவங்க கேன்டீன்ல கொடுக்கக்கூடிய, அதாவது ஹாஸ்டல்ல ப்ரொவைட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த தண்ணி, அந்த ஃபுட், அதை சாப்பிட்டு இவ்வளோ ஒரு விபரீதகரமான விஷயங்கள் நடந்திருக்கு. இதை பத்தி என்ன நடந்துச்சு, முற்றிலும் இது யாரு மேல தவறு அப்படிங்கறத பத்தி ஃபுல்லா முழுக்க பேசுவோம். அண்ட் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல தான் எக்ஸல் பொறியியல் கல்லூரி அப்படிங்கிற இந்த காலேஜ் இருக்கு. ஓகேவா, இது வந்து முழுக்க பிரைவேட் காலேஜ். இதை நோட் பண்ணிக்கணும், இது வந்து பிரைவேட் இன்ஸ்டியூட். ஓகேவா, சோ பொதுவா கவர்மெண்ட்டுக்கும் பிரைவேட்டுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹாஸ்பிட்டலே எடுத்துக்கலாமே, அங்க இதை விட இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கும். இங்க கொடுக்குற டேப்லெட்ஸை விட அங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்க கொடுக்குற அவங்க நர்சஸ் ஆகட்டும், டாக்டர்ஸ் ஆகட்டும், அவங்க நம்ம கிட்ட நடத்துற விதமாகட்டும், இதை விட இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆப்ஷன் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் நிறுவனம். கரெக்டா? சோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கறத ஒரு உதாரணமா சொன்னேன். இதே மாதிரி ஒரு ஸ்கூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஒரு பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கலாமா இல்ல பிரைவேட்டா அப்படின்னு சொல்லி வரும்போது கஷ்டப்பட்டாவது பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், அதுதான் ஒரு நல்ல மரியாதை அப்படிங்கிற அளவுக்கு பேரண்ட்ஸுடைய மனசுக்குள்ள போயிடுச்சு. கரெக்டா? இதை விட இன்னும் கூடுதலான ஒரு கவனிப்பு இருக்கும் மாணவர்களுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு. அந்த மாதிரி இங்க விட இந்த கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸை விட, கவர்மெண்ட் காலேஜஸை விட இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி லட்சத்துல பணம் எல்லாம் கட்டி பிரைவேட் காலேஜ்ல சேர்க்கிறாங்க. இதுல விஷயம் என்னன்னா, பிரைவேட்ல இன்னும் கொஞ்சம் சுகாதாரமா இருக்கும், அதை வந்து ரொட்டீனா செக் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இருக்கும்ல, ஒரு நம்ம மனசுக்குள்ள இருக்கும்ல, நம்ம இப்படிதான் ஊறி இருக்கிறோம், நம்மளோட மைண்ட் செட்லாம் இப்படிதான் இருக்கு. பிரைவேட் நல்லா இருக்கும், பிரைவேட் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ரொம்ப சூப்பரு, அவங்க ரொம்ப டேமேஜ்ன்னு நான் சொல்ல வரல, பட் ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல. அப்படி இருக்கிற ஒரு ஹாஸ்டல், ஒரு பேர் போன நல்ல ஒரு காலேஜ், அங்க ஒரு 400 பசங்களுக்கு வாந்தி மயக்கம் அப்படின்னா, அதுவும் அவங்க சாப்பிட்ட ஃபுட்டால அப்படின்னா ஏத்துக்க முடியுதா? பட் இது உண்மையாவே நடந்திருக்கு. இதை பத்தி மீடியாஸ் ஓவரா ஏன் பேசல? பட் ஒரு பக்கம் அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா, இங்க வந்து இந்த காலேஜ்ல இது சாப்பிட்டதுனால 5-6 நபர்கள் மரணம் அப்படின்னு சொல்லி யாரோ வந்து பீதியை கிளப்பி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி பரப்புரை பண்ண, இதை வந்து ரொம்ப அதிக அளவில் ட்ரெயின் பண்ண சில 2 நபர்கள் நினைக்கிறேன் அவங்களை கைதும் செய்திருந்தாங்க. அண்ட் இதை பத்தி ஓவரா ஊடகங்கள் பேசாம இருக்கிறதும் ஏன்? அந்த பலி அப்படிங்கிறது சும்மா அது ஓகே, அதை வந்து சும்மா அடிச்சு விட்டாங்க. ஆனா ஃபேக்ட் செக் யூனிட் தெளிவா ஒரு விஷயத்த அப்படியே சொல்லி போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீல் அப்படிங்கிறது ஊடகங்கள்ல அதிக அளவுல அவதூறு அப்படிங்கிறது பரப்பப்படுது. 5 நபர்கள் கிட்ட இறந்துட்டதா சொல்லப்படுது. அது எல்லாமே பொய். கிட்டத்தட்ட 168 நபர்களும் மாணவர்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவு பேருக்கு வாந்தி மயக்கம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அவங்க சாப்பிட்ட குடிநீராலையும் அவங்களுடைய உணவாலையும் இந்த பிரச்சனையே வந்தது. அண்ட் இப்போ அவங்க நார்மலா ஆயிட்டாங்க, வீடு திரும்பிட்டாங்க. அவதூறு எதுவும் பரப்ப வேண்டாம் அப்படிங்கிற விஷயம் வருது. அரெஸ்ட் பண்ண விஷயத்த வைஷ்ணவி, டிவிகேல இருந்து போன திமுகவில் சேர்ந்த வைஷ்ணவி அவர்கள் குறிப்பிடுறாங்க. அண்ட் அடுத்த கட்டமா சாட்டை துரைமுருகன் அவர்கள் எல்லா இஷ்யூஸ்க்கும் ஓவரா வாய்ஸ் அவுட் பண்றவரு. நாம் தமிழர் கட்சியில ஏன் எதுவுமே பேசல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது சாட்டை துரைமுருகன் சூப்பரா பேசியிருந்தாரு தீபிகா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் பேசியிருந்தாரு. ஆனா அங்க இது என்ன, இது யாரோடது, இவங்க ஏன் இந்த மாதிரி ஒழுங்கா பண்ணல, பராமரிக்கல அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்ப டெப்தா போகாம அப்படியே முலாம் பூசும் வகையில இது முழுக்க அரசு அதிகாரிகள் மேலான தப்பு. உங்களை எதுக்காக வந்து தேர்வு பண்ணி வச்சிருக்காங்க? அதிகாரத்துல இருக்கிறீங்க அப்படின்னா இது கரெக்டா இங்க எங்க போகணும், நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு வேலை தானே. இந்த வேலையை நீங்க ஏன் சிறப்பா செய்யல அப்படிங்கிற ஒரு கேள்வியை மட்டும்தான் சாட்டை துரைமுருகன் அவர்கள் சாடியிருந்தாரு. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளையும் விசாரணைக்கு உட்படுத்தணும். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெளிவா அவங்களுடைய வேலைகளை செய்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் மேனேஜ்மெண்ட்லாம் என்ன பண்ணாங்க? இந்த கேள்வி எல்லாருக்கும் இருக்கும்ல. ஆனா இத அவங்க யாருமே பேசல.
அடுத்ததா இப்போ கரூர்ல நடந்த இந்த இஷ்யூஸ்க்காக குரல் கொடுத்த நபர்கள் அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கம். அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் எடுத்துக்கலாம், அன்பில் மகேஷ் அவர்கள் எடுத்துக்கலாம். அவங்களுக்குலாம் ரொம்ப கிட்டத்துலதான் இந்த காலேஜ் அப்படிங்கிறது இருக்கு. இவ்வளவு மாணவர்கள் பாதிக்கப்பட்டதா உடனே செய்தி வருது அப்படிங்கும் போது அவங்களெல்லாம் போய் பார்த்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு இவங்க ஏன் போகல அப்படிங்கிற ஒரு கேள்வியை முதல்ல வைக்கிறாங்க. ஆனா அது வந்து உயிரிழப்பு, இது வந்து உயிரிழப்பு கிடையாது. ஆனா இது மேபி அந்த மாதிரி சான்சஸ் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, நாங்க சாப்பிடுற ஃபுட் இருக்குல்ல, அதுல புழு எல்லாம் மேய்தான். அந்த தண்ணி இருக்குல்ல, அதுல புழு எல்லாம் அப்படியே மேய்ஞ்சிட்டே இருக்கான். இது வந்து இந்த டேங்கை கிளீன் பண்ணி 3 வருட காலம் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இப்ப சமூக வலைதளங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. 3 years அட்டா பாவீங்களா அப்படிங்கிற மாதிரிதான் ஷாக்கா இருக்கு எல்லாருக்கும். அது வந்து உண்மையாவே சொல்றாங்களா இல்ல அவதூறு தானா இல்ல வதந்தியா தெரியல. ஆனா தண்ணி நல்லா இல்ல அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப ரொம்ப நிறைய காலேஜஸ் நான் பேர் குறிப்பிட விரும்பல, பட் நடுவுல கூட சில காலேஜஸ் போட்டோஸ் எல்லாம் போட்டு குடிக்கிற தண்ணியில வந்து தவளை இருக்கு அப்படின்லாம் சொல்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து மெஸ்ல இருந்து போட்டிருந்த வீடியோஸ் எல்லாம் நல்லா பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி இப்ப வந்து அந்த தண்ணி சுத்தமா இல்லாத காரணத்தினால அந்த புழுக்கள்லாம் இருந்ததுனால அந்த தண்ணியை ஓபன் பண்ணி பார்க்கும் போதுதான் அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பூனெல்லாம் குறுக்க நடுக்க ஓடிட்டு இருக்கு. இப்ப சமைக்கிற இடத்துல அந்த முடியே இருக்கக்கூடாது, படக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு அனிமல் குட்டி குட்டியா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தேவையில்ல, அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டுலாம் இருக்கு அப்படின்னா இது வந்து சுகாதாரமே இல்லாத ஒரு சூழ்நிலை தானே சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த அதிகாரிகள் என்ன பண்றாங்க, நீங்க சமையல் பண்ணக்கூடாது, இப்போதைக்கு ஃபுல்லா டோட்டலா இருக்கிற என்வரான்மெண்ட்டை டோட்டலா சேஞ்ச் பண்ணுங்க, கிளீன் பண்ணுங்க, கிளியர் பண்ணுங்க, தண்ணியெல்லாம் மாத்துங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த ஃபேக்ட் செக் யூனிட்டும் நம்மளுக்கு புரிய வச்சிருக்கிற விஷயம் என்னன்னா, ஆமா இந்த விஷயம் நடந்திருக்கு. எதனால நடந்திருக்கு? தண்ணியாலையும் சாப்பாட்டாலையும் நடந்திருக்கு அப்படிங்கறத உறுதி பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இறந்து போயிட்டதா சொல்ற வதந்திகள் பொய் அப்படிங்கறதும் உறுதியா இருக்கு. அப்போ இத பத்தி இன்னொன்னு எல்லாரும் கேட்கறது, இவ்வளவு இஷ்யூஸ் நடக்குது அப்படின்னா இத பத்தி பேசணும் தானே. எல்லா ஊடகங்களும் வாய் திறந்து இந்த மாதிரி நடந்திருக்குங்க, இத்தனை பீப்புள்ஸா அப்படின்னு சொல்லணும்ல. ஊடகங்கள் வந்து முதல்ல 120 அப்படிங்கிறாங்க, 400ங்கிறாங்க, அப்புறம் திடுதிப்புன்னு 60ங்கிறாங்க. ஏன் மாத்தி மாத்தி பேசணும்? இதுல தானே சந்தேகம் வருது. அப்ப அந்த காலேஜ் யாரோடது? யாருடைய ஒரு பெரியமான அதிகாரியோடைய பினாமிஸ் எல்லாம் இருப்பாங்களே அவங்களோடதா அப்படிங்கிற கேள்விகள் வரும்போது பல பேர் பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ரொம்ப ஓவரா உள்ள போறது இப்போதைக்கு நல்லா இருக்காது, பட் இதெல்லாம் சார்ட் அவுட் ஆகட்டும். நான் டீட்டெயில் அண்ட் டெப்தா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இப்போதைக்கு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் 2 பேரும் வந்து ஆய்வுகள் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் மேற்கொண்டதுக்கு அப்புறமா அங்க சீல் வச்சிருக்காங்க. அந்த கல்லூரிக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 4 நாள் வரைக்கும் லீவ் விட்டுருக்காங்க. தயவு செஞ்சு போயிட்டு குடும்ப குட்டியோடு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அப்படின்னு இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் கிளீன் ஆகட்டும், உங்களுக்கு திரும்ப நார்மல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஒரு மைண்ட் செட்டே இப்ப மக்களுக்கு எப்படி இருக்கு? காலேஜ்ல அந்த பிரைவேட் காலேஜ்ல நெக்ஸ்ட் இயர் சீட்டிங்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுனாலதான் ஊடகங்கள் பேசாம இருக்கிறாங்களா? அப்போ ஆளும் கட்சியினுடைய பினாமிஸ்னுடைய காலேஜ் அது அப்படின்னு பார்க்கும்போது அப்கோர்ஸ் ஆமா அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட உறுதியா இருக்குது. ஆனா இதை பத்தி யாருமே பேசல அப்படிங்கிறது இன்னும் ஒரு மன வேதனையை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் ஆகட்டும், நிறைய பேரண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க சொல்ற விஷயங்கள் என்னவா இருக்கு? கமல்ஹாசன் அவர்கள் வாய்ஸ் எப்படி கொடுப்பாரு, கரூர் இஷ்யூக்கெல்லாம் அப்படி பேசினாரு, ஏன் பேசவே இல்லையே? ரஜினிகாந்த் அவர்கள் பேசவே இல்லையே, எதுவுமே சொல்லலையே, ஒண்ணுமே பேசலையே அவங்கலாம்? எல்லாரும் அங்கங்க ஆளுக்கு என்னென்னவோ பேசக்கூடிய நேரத்துல சாட்டை துரைமுருகன் அவர்கள் இந்த காலேஜுக்கு டொனேஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள் சொல்றதும், அண்ட் இவங்கெல்லாம் வந்து முட்டு கொடுக்கறதும் எங்கேயோ ஒன்று இடிக்குதே அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எல்லார் மனதிலும் எழுந்திருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஆனாலும் நக்கீரன் கோபால் போன்ற நபர்கள்லாம் அந்த அளவுக்கு விஜயை சாடினாங்கல்ல, அவ்வளவு கேள்விகள் கேட்டாங்கல்ல, இதுல குட்டியா அவ்வளோலாம் வேண்டாம். அதுல வந்து யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது சிபிஐ சொல்லட்டும். ஆனா சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேஜரான இஷ்யூ பேசுறதுக்கு அப்படின்னா இது இருந்துச்சுல்ல, அதுக்கு அவ்வளோ பேர் குரல் கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி அவ்வளோ பெருசு இல்லை அப்படின்னாலும் அதுக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஈக்குவல் பண்ணிக்கிற லெவல்ல இருக்கிற ப்ராப்ளம் தான் இது. பட் இதுக்கு ஏன் அட்ரஸ் பண்ணல அப்படிங்கிற கேள்விதான். அண்ட் வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.